இருங்க, ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. முடியாது முடியாது. நீ கேளு மச்சி. வழக்கம் போல நான் வீட்ல வீடியோ எடுத்துட்டு குக் பண்ணிட்டு இருந்தேன். சடனா எங்க அக்கா வந்து ஒரு பையன் உன்னதான் பார்க்க வந்திருக்காண்டின்னா நம்மள யார பார்க்க வந்திருக்குது. சரி நானும் ஒரு ஆர்வத்துல வெளில போய் பார்த்தேன். பார்த்தா சின்ன பையன். நான் ஹாய் காட்டினேன். தம்பியும் கியூட்டா ஹாய் காட்டிட்டு பார்த்தா போயிட்டான். இருங்க, இன்னும் முடியல. போனவன் இன்னொரு தம்பியை கூட்டு வந்தான். மறுபடியும் நான் இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு பேசினேன். அக்கா உங்க யூடியூப் சேனல் பார்த்திருக்கேன். உங்க வீடியோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இத பசங்க சொல்லி கேட்கும்போது மனசுக்குள்ள ஒரே ஆனந்தம். பேசணும் போயிட்டாங்க. அவ்வளவுதான், கதை முடிச்சிச்சு. இருங்க, போனவங்க மறுபடியும் அவங்க தங்கச்சியை கூப்பிட்டு வந்து அக்கா இதோட தங்கச்சின்னு அறிமுகப்படுத்துறான். எல்லாரையும் மேலவங்க கூப்பிட்டு ஒருத்தர் மாத்தி மாத்தி இன்ட்ரோ கொடுத்துட்டு வீடு எங்கன்னு கேட்டு இவங்களை வச்சு ஒரு வீடியோ பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டோம். சமத்து பசங்க பிளான் பண்ண மாதிரி வீடியோ எல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டு பக்காவா முடிச்சிட்டோம். அப்புறம் இது உங்க யூடியூப் பட்டன் தானே, நான் ஆல்ரெடி உங்க வீடியோல பாத்திருக்கேன்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட கொடுத்தேன். அப்போ கோல்டு எங்கன்னு கேட்டாங்க. நானும் கோல்டுல வரணும்னா இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். சடனா ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் டியூஷன் பசங்க கிட்ட என் ஞாபகமா வச்சுக்கோங்கன்ட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிக்கெட்ஸ் இருக்கும். அந்த டிக்கெட்ல என் பேரும் அவங்க பேரும் எழுதி என் ஞாபகமா வச்சுக்கோங்கட்டு குட்டீஸ் கிட்ட கொடுத்தேன். அப்புறம் நாங்க குரூப் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு உமா கொடுத்துட்டு எல்லாருக்கும் கதை முடிஞ்சதா இல்ல. டிக்கெட்டை கொண்டு போயிட்டு இன்னொரு செல்லத்துக்கிட்ட காட்டி அந்த செல்லத்துக்கும் டிக்கெட் வேணும்னு சொல்லிட்டு அவனையும் வீட்டுக்கு கூட்டு வந்தான். கியூட்டா இருக்கான்ல, கண்டிப்பா நம்ம வீடியோ பண்றேன்ட்டு அவனுக்கும் வாக்கு கொடுத்தேன். பசங்க நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வந்து பேசும்போது அன்னைக்கு ரொம்ப உங்ககிட்ட இந்த மெமரிஸை ஷேர் பண்ண தோணுச்சு, பண்ணிட்டேன்.